ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் தொடங்க போகுது. அந்த எக்ஸாம் நீங்க போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் பத்தி தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, ஆன்சர் ஷீட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதை பத்தி தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, டாப் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டே பாத்தீங்கன்னா புக்லெட் மாதிரி தான் வரும். அந்த புக்லெட்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு டாப் ஷீட்டா இருக்கும். அந்த டாப் ஷீட்ல என்ன டீடைல் இருக்குன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அந்த டாப் ஷீட் பாத்தீங்கன்னா 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு ஏ பார்ட், இன்னொன்னு பி பார்ட், இன்னொன்னு சி பார்ட். மூணுலயுமே ஒரு பார் கோடு பிரிண்ட் ஆயிருக்கும். அந்த பார் கோடு டேமேஜ் ஆகாம பாத்துக்கணும். அதை ஸ்கேன் பண்ணி தான் உங்களுடைய மார்க்கே நாளைக்கு என்ட்ரி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஏ பார்ட்ல என்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு உங்களுடைய பேப்பர்னுடைய டாப்ல இருக்கும். அதுல அது வந்து ஏ பார்ட். அதுல என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் நம்பர் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும். அது இல்லாம பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் எழுத போறீங்க, இன்னைக்கு என்ன டே, அந்த எக்ஸாமுடைய டேட் என்ன அப்படிங்கிறதும் இருக்கும். உங்களுடைய ஸ்கூல் நேம் என்ன, நீங்க எந்த சென்டர்ல எழுதுறீங்க அந்த டீட்டெயிலும் இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா கீழே 3 பேர் அங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து சிக்னேச்சர் ஆஃப் சீஃப், ரெண்டாவது சிக்னேச்சர் ஆஃப் ஹால் சூப்பர்வைசர், மூணாவது சிக்னேச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்னு இருக்கும். நீங்க அந்த சிக்னேச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ங்கிறதுக்கு மேல உங்களுடைய போட்டோ பிரிண்ட் ஆயிருக்கும். அந்த போட்டோக்கு நேரு கீழே தான் உங்களுடைய சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் இருக்கும். நீங்க அங்க சைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சீஃப்னுடைய செசிமல் வச்சிருப்பாங்க. கிரீன் கலர்ல வந்து அவங்களுடைய சைன் வந்து செசிமலா வச்சிருப்பாங்க. ஹால் சூப்பர்வைசர் உங்களை வந்து செக் பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல சைன் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட் சிக்னேச்சருங்கிற இடத்துல நீங்க சைன் பண்ணணும். உங்க போட்டோவும் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஏ பார்ட் இருக்கக்கூடிய டீடைல்ஸ். அதுக்கு நேரு கீழே பாத்தீங்கன்னா, ஏ பார்ட்டுக்கு நேரு கீழே பாத்தீங்கன்னா பி பார்ட் இருக்கும். பி பார்ட் ஃபுல்லா வந்து பேப்பர் கரெக்ஷன் அப்ப யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுல வந்து என்ன அந்த பண்டிலா வரும். அந்த பண்டிலுடைய நம்பர் என்ன, ஸ்கிரிப்ட் நம்பர் என்ன, அதெல்லாம் எழுதிட்டு மார்க் உங்களுக்கு எவ்வளவோ அதை வந்து நீங்க எதுவுமே நீங்க எழுதக்கூடாது. உங்களோட டாப் ஷீட்ல உங்களோட ஒரே வேலை நீங்க சைன் பண்றது மட்டும்தான். உங்களோட டீடைல் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க சைன் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு அங்க வேலை. பி பார்ட்ல எல்லாம் எதுவுமே கை வைக்காதீங்க. எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. டாப் ஷீட் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் இப்படி சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஏ பார்ட், இங்க பி பார்ட் இருக்குன்னா இங்க சைடுல வந்து சி பார்ட் இருக்கும். மூணுலயுமே பார்கோடு ஒரே சேம் பார்கோடு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? சி பார்ட்லயும் அதே தான். இங்க நம்ம என்ன பி பார்ட்ல வந்து என்ன ஸ்கிரிப்ட் நம்பர், பண்டில் நம்பர் அதெல்லாம் எழுதுறோமோ அதெல்லாம் எழுதணும். இது எல்லாமே நாங்க வந்து பேப்பர் வேல்யூஷன் அப்பதான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்வோம். இப்ப நீங்க எதுவுமே அதுல எதுவும் எழுதிடாதீங்க. அந்த அந்த சி பார்ட்ல ஃபுல்லா அந்த டீடைல் மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய மார்க் அங்க என்ட்ரி அங்க எடுத்து எழுதுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. டாப் ஷீட் டீடைல் ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட். சரிங்களா? அடுத்தது செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்றேன். செகண்ட் என்ன அப்படின்னா, இப்ப ஆன்சர் ஷீட்ல டாப் ஷீட் மேல வச்சிடறோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. இந்த டாப் ஷீட்டை மேல வச்சு இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. அதனால உங்களுக்கு பேப்பர் எல்லாம் எதுவும் வந்து விட்டு வராது. அந்த ஸ்டிச்சிங் கரெக்டா இருக்கா, பேப்பர் எல்லாம் எதுவும் விட்டு வரலையாங்கிறதையும் நீங்க எடுத்து பாத்துக்கீங்க பேப்பர் வாங்கின உடனேயே. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து டிஃபர் ஆகும். அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தமிழுக்கு உள்ள பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஒரு ஃபர்ஸ்ட் டாப் ஷீட்டை திருப்பணும்னீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லா வந்து பேப்பர் வேல்யூஷன் அப்ப வந்து கொஸ்டின் வைஸ் உங்களுடைய மார்க் என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் வைஸ் மார்க் என்னன்னு போட்டு இங்க டோட்டல் மார்க் போட்டு எல்லாம் எழுதுற மாதிரி சிஎஸ் உன்னுடைய சைன் எல்லாம் இருக்கிற மாதிரி செகண்ட் பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்எல்சி தமிழ்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா வந்து 22 பேஜஸ் இருக்கும். ரூல்டு பேப்பர் தான் இருக்கும். உங்களுக்கு எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா 4 படிவம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? புக்லெட்னுடைய உள்ள போனீங்க அப்படின்னா 4 படிவமே இருக்கு. உங்களுக்கு வந்து தமிழ் இருக்கு இல்லையா, நூலக உறுப்பினர் படிவம், மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம், அந்த மாதிரி 4 படிவம் இருக்கு இல்லையா, அந்த 4 படிவமே கொடுத்துருப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து எந்த படிவம் வருதோ அந்த படிவத்தை மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு மீதி எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸ்கேல் பென்சில் வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். எது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்குதோ அந்த பேஜை நீங்க யூஸ் பண்ணீங்க, மீதி எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. சரிங்களா? டோட்டலா 22 பேஜஸ் இருக்குதான் நீங்க வந்து பேப்பர் கையில வாங்கணுன்னே நீங்க செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் ஷீட் இருக்கும் இல்லையா, செகண்ட் பேஜ்ல எஸ்எஸ்எல்சி லாங்குவேஜ்னு இருக்கும். அதுக்கப்புறம் இதுல எதுவும் அட்டாச்மெண்ட் எதுவுமே இருக்காது. நார்மலா பேப்பர் மட்டும்தான் இருக்கும். 22 பேஜஸ் இருக்கிற மாதிரி ரூல்டு பேப்பர் இருக்கும். அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மேத்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து 30 பேஜஸ் இருக்கும். அன்ரூல்டு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிராஃப் யூஸ் பண்ணோம் இல்லையா மேத்ஸுக்கு, அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் 30 பேஜஸ் சொன்னேன் இல்லையா,
லாஸ்ட் 28th பேஜுக்கும் 30th பேஜுக்கும் இடையில கிராஃபை வச்சு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க மேத்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு நீங்க உங்களுடைய புக்லெட்டை வாங்கணும், அதாவது ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கணுன்னே 30 பேஜஸ் இருக்குதான்னு செக் பண்ணும்போது கிராஃப் ஷீட் இருக்குதான்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். கிராஃப் ஷீட் இல்லை அப்படின்னா அடுத்த செகண்டே நீங்க வந்து ஹால் சூப்பர்வைசர்கிட்ட என்னுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல வந்து கிராஃப் ஷீட் இல்லைன்னு சொல்லிடணும். அவங்க உடனே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ், இதுல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மட்டும் போட்டிருக்கும். மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் மூணுலயுமே செகண்ட் பேஜ்ல மேல எஸ்எஸ்எல்சி மட்டும் போட்டிருக்கும். தமிழுக்கு எஸ்எஸ்எல்சி தமிழ் இருக்கும், இங்கிலீஷ்க்கு எஸ்எஸ்எல்சி லாங்குவேஜ்னு இருக்கும், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் மூணுக்குமே வெறும் எஸ்எஸ்எல்சி மட்டும் இருக்குது. நான் ஸோ சயின்ஸுக்கு எஸ்எஸ்எல்சி மட்டும் போட்டிருக்கு. இதுல அட்டாச்மெண்ட் எதுவுமே இருக்காது. 30 பேஜஸ் அப்படியே லைனா இருக்குதான்னு நீங்க செக் பண்ணிக்கீங்க. பேஜ் வைஸ் நம்பர்ஸ் வந்து பேஜ் நம்பர் மேலேயே போட்டிருப்பாங்க. நீங்க பேஜ் நம்பர் போடணுங்கிற அவசியம் இல்லை. பேஜ் நம்பர் கரெக்டா 30 பேஜஸ் வரை இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஸோ சயின்ஸ் முடியுது. அடுத்து சோசியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோசியலுக்கு அதே மாதிரி 30 பேஜஸ் தான். ஆனா இதுல அட்டாச்மெண்ட் இருக்கும். நம்ம எப்படி தமிழுக்கு வந்து 4 படிவம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி சோசியல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துமே 4 மேப் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த 4 மேப்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல எந்த மேப் கேட்டிருக்கிறாங்களோ அந்த மேப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணாத மேப்பை நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது போக நீங்க எவ்வளவு பேஜஸ் எழுதணுமோ எழுதிக்கலாம். நீங்க 30 பேஜஸ்க்குள்ளேயே தான் உங்களோட எக்ஸாம் எழுதி முடிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. நீங்க வேணா அடிஷனல் வாங்கிக்கலாம். அடிஷனல் வந்து 4 பேஜஸோட இருக்கிற மாதிரி வந்து ஒரு டபுள் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்க அதை வாங்கி எழுதுனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிருக்காங்க இல்லையா, ஸோ நீங்க வாங்கின அடிஷனலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, த்ரெட்டும் கொடுத்துருவாங்க. நீங்க போட்டு வந்து கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க இங்க ஹால் சூப்பர்வைசர்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த கண்ட்ரோல் ரூம்ல வச்சு அதை திரும்ப வந்து பெரிய ஸ்டாப்லர் வச்சு அதையும் உள்ள அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். நீங்க அடிஷனல் வேணாலும் வாங்கி எழுதிக்கலாம். இதுக்குள்ளதான் எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நீங்க எவ்வளவு பேஜஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அவ்வளவு பேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, 30 பேஜஸ்ல நான் ஒரு 20 பேஜஸ் தான் எழுதியிருக்கேன், 22 பேஜஸ் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா மீதி பேஜஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். சரிங்களா? இதுக்கு வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எக்ஸாம் எழுதிட்டே வர்றீங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து மிஸ்டேக்குன்னு தெரியுது, நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மிஸ்டேக்குன்னு தெரியுது, இல்ல அதுல வந்து உங்களுக்கு கான்பிடென்ட்டா அந்த ஆன்சர் இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர நம்ம வேற கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எழுதின ஒரு கொஸ்டினை வந்து நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்றீங்க அப்படின்னா நீட்டா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணிட்டு மறக்காம நீங்க என்ன எழுதிக்கணும் அப்படின்னா திஸ் வாஸ் ஸ்ட்ரைக்ட் அவுட் பை மீ அப்படின்னு நீங்க கண்டிப்பா எழுதிடணும். ஒருவேளை தமிழ்ல தான் எழுதுறீங்கன்னா இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு அந்த இடத்துல எழுதியிருக்கணும். இது பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5வது விஷயம் என்னன்னா டைமிங்ஸ் எந்தெந்த டைம்ல எப்படி வந்து பெல் வந்து உங்களுக்கு அடிக்கும், இதெல்லாம் தான் நான் இந்த அடுத்ததா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9:45க்கு பாத்தீங்க அப்படின்னா பெல் 1 டைம் ரிங் ஆகும். அப்ப நீங்க வந்து ஹாலுக்கு போற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே உங்களை வந்து உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதெல்லாம் சொல்லுவாங்க. 9:45க்கு நீங்க ஹாலுக்கு போகணும். சரிங்களா? திரும்ப 9:55 பாத்தீங்கன்னா போய் நீங்க ஹால் பார்த்து எல்லாம் வந்து நீங்க சீட்லாம் பார்த்து நீங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா 9:55க்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெல் அடிக்கும். 10 நிமிஷம் கழிச்சு பெல் வந்து 2 டைம் வந்து ரிங் ஆகும். சரிங்களா? 2 டைம்ஸ் ரிங் ஆகும். அந்த அப்ப பாத்தீங்கன்னா தான் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை வந்து ஓப்பனே பண்ணுவாங்க. சீல்டா இருக்கும் கொஸ்டின் பேப்பர். அதை வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா 9:55க்கு உங்க கண்ணு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுல ஸ்டூடெண்ட்ஸோட சிக்னேச்சர் 2 பேர்த்துக்கிட்ட ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் வாங்கி ஹால் சூப்பர்வைசரும் சைன் வாங்கிட்டு உங்கள்கிட்ட காமிப்பாங்க. இங்க பாருங்க பேக்கெட் எதுவுமே உடைக்காம தான் இருக்கு, ஓப்பன் பண்ணாம தான் இருக்குதுங்கிறத காமிச்சிட்டு உங்க முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கரெக்டா 10க்கு 3 டைம்ஸ் வந்து பெல் ரிங் ஆகும். சரிங்களா? பெல் 3 டைம்ஸ் ரிங் ஆனோம்னா உங்ககிட்ட வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. நீங்க 10 மணிங்கும் போது நீங்க கொஸ்டின் பேப்பரை கையில வாங்கிக்கலாம். அப்போ உடனே நீங்க எழுதணுங்கிறது இல்ல. 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கினதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரீடிங்கான டைம் தான். ஸோ நீங்க 15 மினிட்ஸ் நல்லா கொஸ்டின் பேப்பரை நல்லா ரீட் பண்ணி எந்தெந்த கொஸ்டினை நம்ம சூஸ் பண்ணி எழுதலாம் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா பாத்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் வாங்கணுன்னே மேல வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எழுதிடணும். அதுக்கப்புறம் 1 பேஜ் விட்டு 1 பேஜ் ஆட் நம்பர் ஆஃப் பேஜஸ் எல்லாம் 1, 3, 5, 7 அந்த மாதிரி அந்த பேஜஸ்ல எல்லாம் உங்களுடைய எக்ஸாம் நம்பர் எழுத சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் நம்பர் எழுதிட்டு கொஸ்டின் பேப்பருக்குள்ள நீங்க எங்கேயுமே மார்க் பண்ணக்கூடாது. எந்த கொஸ்டின் சூஸ் பண்றோம், 1 மார்க்குக்கு என்ன ஆப்ஷனு, அதையெல்லாம் கண்டிப்பா நீங்க எதுவுமே மார்க் பண்ணக்கூடாது. உங்களுடைய எக்ஸாம் நம்பரை மட்டும் தான் மேல எழுதணும். கொஸ்டின் பேப்பர்ல தான். உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல எந்த இடத்துலயுமே உங்களுடைய எக்ஸாம் நம்பர் எழுதக்கூடாது. கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? 15 மினிட்ஸ் நல்லா சைலண்டா நீங்க கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுங்க. இதுக்கடையில 10:10க்கு 10 o'clock உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கையில கொடுத்துருக்காங்க இல்லையா, 10:10க்கு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் பெல் ரிங் ஆகும்.
அந்தப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட், அந்த புக்லெட்டாட்ட ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்க வாங்கி வச்சுட்டு அப்பதான் உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் கரெக்டா இருக்கா, டாப் ஷீட்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து உங்களுடைய போட்டோ கரெக்டா இருக்கா, உங்களுடைய நேமும் இருக்கும், நேமும் பிரிண்ட் ஆயிருக்கும், உங்களுடைய எக்ஸாம் நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு, அது எல்லாம் கரெக்டா இருக்கா, உங்க ஸ்கூல் நேம் சென்டர் நேம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எல்லா டீட்டெயிலையும் செக் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர்ங்கிற இடத்துல உங்களைய சைன் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாம் சைன் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி ஆகும். 10:15க்கு 5 டைம்ஸ் பெல் ரிங் ஆகும். சரிங்களா, 5 தடவை அடிப்பாங்க பெல்லு. அந்த அப்பதான் நீங்க ஸ்டார்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. அப்ப நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸாம்ல வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் வந்து ஒரு பெல் அடிப்பாங்க. சரி, ஹாஃப் அன் ஹவர் டைம் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒரு பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் 10:15 to 1:15 தான் உங்களோட எக்ஸாம். 1:10க்கு 12:45க்கு எப்பவும் போல ஒரு பெல் அடிச்சிடும். திரும்ப 1:10க்கு வார்னிங் பெல் ஒன்று அடிப்பாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு, எக்ஸாம் முடிய போகுது, நான் 5 மினிட்ஸ் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 1:10க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. திரும்ப 1:15 போது லாங் பெல் ரிங் ஆகும். அப்ப வந்து ஸ்டாப் ரைட்டிங் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவும் எழுதக்கூடாது, எந்திரிச்சு நின்றுங்க 1:15 போது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கொஸ்டின் பேப்பர் நீங்க உங்க கையோட எடுத்துட்டு போயிடலாம். இதுதான் வந்து டைமிங்ஸ். சரிங்களா, இந்த டைமிங்ஸ் ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம் அப்ப மட்டும்தான் ஒரு இதா இருக்கும். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கே இந்த டைமிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கும். சரிங்களா, இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5 விஷயங்கள். இது போக ஜென்ரலா சில விஷயங்கள் இருக்கு, அதையும் சொல்ற கேட்டுங்க. கண்டிப்பா ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாது. டிஜிட்டல் வாட்சோ அல்லது நார்மல் அனலாக் வாட்சோ நீங்க கட்டிக்கங்க. அதே மாதிரி பாய்ஸா இருந்தா கண்டிப்பா பெல்ட் போட்டுட்டு போகாதீங்க. ஷர்ட் இன் பண்ணிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி பாக்ஸ், பவுச்சு அந்த மாதிரி எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. ஸ்டீல் ஸ்கேல் அவாய்ட் பண்ணிடுங்க. திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கையில தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ரப்பர் பேண்ட் மாதிரி பின்னு போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா, இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஜென்ரலான விஷயங்கள். எக்ஸாம் வந்து நல்லா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. பேப்பரை வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 பேஜ் எழுதிட்டு அப்புறம் 2 பேஜை ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் 2 பேஜ் எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. லாஸ்ட் பேஜ் வரையில அவங்க வந்து போட்டிருக்கீங்களான்னு பார்த்து நீங்க இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கீங்கன்னா கரெக்ஷன் பண்றவங்க அதை திரும்ப இப்படி கிராஸ் அவுட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே அந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எழுதி முடிச்சுட்டு உங்களோட நீங்க எழுதின எக்ஸாம் உங்களுக்கு திருப்தியா இல்லை அப்படிங்கிறதுக்காக எல்லா பேஜையும் சில பசங்க அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடாது. சரிங்களா, நீட்டா எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஒரு 1 இயர் ஃபுல்லாவே நல்லா படிச்சிருக்கீங்க. அதை வந்து நீங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ற இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க, எப்படி நீங்க எழுதுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய மார்க் இருக்க போகுது. அதனால வந்து நல்லா எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.